ஆக்ஷன் சூப்பரா பண்ணிருக்காங்க, ஸ்டண்ட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு, அது எல்லாமே செமையா பண்ணியிருந்தாங்க. பிஜிஎம் சூப்பரா போட்டிருந்தாரு. அவரோட சாங் ஒரே சாங் தான், கண்ணம்மா சாங் மட்டும் தான் வச்சிருந்தாரு. பிஜிஎம் நல்லா பண்ணிட்டாரு, பிஜிஎம் சூப்பரா போட்டிருந்தாரு. அவர் பெர்ஃபார்மன்ஸ் தான் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவரு சூப்பரா எங்க எமோஷன்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எமோஷன் எல்லாம் சூப்பரா காமிச்சிருந்தாரு. படம் நல்லா தானே இருந்தது. என்ன ஃபைட் சீன் தான் அதிகமாக வச்ச மாதிரி இருந்தது. அருண் விஜய் ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. டீசென்ட் வாட்ச் தான். அருண் விஜய் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அந்த ஆக்டிங் கிளைமேக்ஸ் வந்து நல்லா இருந்தது காரணம் அருண் விஜயோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் தான். ரெட்டத்தலை உண்மையிலேயே வந்து மெய் சிறுக்கு வச்சிட்டாரு. ரெட்டத்தலை உண்மையிலேயே சொல்றேன், என்னடா நம்ம அருண் விஜய் அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப நல்லா இருந்தது படம் பார்க்கறதுக்கு. பிஜிஎம்லாம் தெறிக்க விட்டாரு. ஐயோ என்னடா சாம்சி அப்பெல்லாம் சத்தியமா சொல்றேன். ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு படம் தான், அவ்வளோதான். முழுக்க முழுக்க ஃபைட் படத்தில் ஆக்ஷன் தில்டர் தான் படமே இருக்கு. ஆனால் அது நல்லாவும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஜான் விக் மாதிரி படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு படம் தான். அதில் படம் வந்து ஒரு த்ரில்லர் ஜானர்ல நல்ல படம். ரெட்டத்தலைன்ற ஆப்டான டைட்டில் தான். கிளைமேக்ஸ் பார்க்க சொல்லி தான் வந்து பொறுமை இருக்கணும் இந்த படம் பார்க்கறதுக்கு. கிளைமேக்ஸ் பொறுமையாக பார்த்தாங்கன்னா படம் புரியும். த்ரில்லர்ல நல்ல படம். ஆக்ஷன் நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டா லேக் அடிக்கிற மாதிரி இருக்கு. அதான், வேற ஒன்றும் இல்லை. அந்த ஆக்டிங் கிளைமேக்ஸ் வந்து நல்லா இருந்தது காரணம் அருண் விஜயோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் தான். பிஜிஎம் அந்த போர்னு சாங் லாஸ்ட்ல வருது, அது ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு லவ் சாங் பரவாயில்ல, ஆவரேஜா இருக்கு. ஹீரோயின் ரோல் தான் முக்கியமான ரோலு. ரெண்டு கேரக்டரோட ஹீரோயின் ரோலும் முக்கியமான ரோல். சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அதான் சொல்றேன், கதை இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்கா கொண்டு போயிருக்கலாம். த்ரில்லன்றதுனால அப்படி இருந்ததா என்னன்னு தெரியல. அவர் பெர்ஃபார்மன்ஸ் தான் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவரு சூப்பரா எங்க எமோஷன்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எமோஷன் எல்லாம் சூப்பரா காமிச்சிருந்தாரு. ரெட்டத்தலை உண்மையிலேயே வந்து மெய் சிறுக்கு வச்சிட்டாரு. ரெட்டத்தலை உண்மையிலேயே சொல்றேன், என்னடா நம்ம அருண் விஜய் அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப நல்லா இருந்தது படம் பார்க்கறதுக்கு. பிஜிஎம்லாம் தெறிக்க விட்டாரு. ஐயோ என்னடா சாம்சி அப்பெல்லாம் சத்தியமா சொல்றேன். ஏங்க ஏர் ரகுமான்லாம் ஒரு தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப பிஜிஎம் ரொம்ப நுணுக்கமா இருந்துச்சு. படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நம்ம அருண் விஜயோட கேரக்டர் இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. பார்க்கறதே ரொம்ப இதா இருந்துச்சு. என்னடா ஒரு கிறிஸ்மஸ்க்கு ஒரு நல்ல படம் நினைச்சா ரொம்ப சூப்பரான படம் பண்ணியிருக்காங்க அருண் விஜய் சார். ரெட்டத்தலை உண்மையா எனக்கெல்லாம் ரெட்டத்தலை இருந்துச்சுன்னா நான் வேற மாதிரி பண்ணுவேன். ஓகே, படம் உண்மையா ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்கலாம். எல்லாருமே கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். இல்ல இதுல என்ன தேவையோ அதை கரெக்டா கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஓவரா இல்லாம ரொம்ப இதா இல்லாம கரெக்டா என்ன தேவை நம்ம மக்களோட பல்ஸை கரெக்டா பிடிச்சி அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு 2 ஹவருக்குள்ள டக்குன்னு இந்த விஷயம் தான் இப்படிதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே கண்டிப்பா பார்க்கலாம். யாருக்குமே போர் அடிக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப ரசிக்க வச்சுட்டாங்க 2 ஹவருக்குள்ள. ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு படம் தான், அவ்வளோதான். முழுக்க முழுக்க ஃபைட் படத்தில் ஆக்ஷன் தில்டர் தான் படமே இருக்கு. ஆனால் அது நல்லாவும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஜான் விக் மாதிரி படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு படம் தான். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கதைன்றது ஒன்றுமே கிடையாது, ஃபைட் சீன்ஸ் தான் படமே. அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதை ஒரு 100 பேரை ஒரு ஹீரோ அடிச்சா ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும்ல, அந்த மாதிரி ஏற்றுக்கிற மாதிரி தான் அருண் விஜய் இருக்காரு. ஸோ அது நல்லா இருந்தது. அவருமே நிறைய மெனக்கெட்டு இருக்காரு. 2 கேரக்டருக்கு நிறைய டிஃப்ரென்ஷியேட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஓகேவா இருந்தது. நிறைய கேரக்டர்ஸ், நிறைய ஹீரோயின்ஸ் அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஓரளவு ஆக்ஷன் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு படம், அவ்வளோதான். அருண் விஜயனோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா. அவருக்கு யூஸ்வலாக நல்லா வரும், அவரோட அந்த ஃபிசிக் வந்து பயங்கரமா இருக்கும். இதில் 2 விதமான கேரக்டருமே நல்லா பண்ணியிருக்காரு. கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் தான் தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருந்தாங்கன்னா ஒரு நல்லா ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக இன்னும் 2 மணி நேரம்ன்றது இன்னும் ஒரு 1 hour 50 minutes அப்படிலாம் இருந்தால் ஒரு ஹாலிவுட் மூவி மாதிரியே இருக்கும். மியூசிக் நல்லா இருந்தது ப்ரோ. பட் எப்பவுமே அவர் இன்னும் நல்லா பண்ண கொடுப்பாரு. பட் இந்த படத்துக்கு என்ன கொடுக்குமோ அதை கொடுத்துருக்காரு, அவ்வளோதான். பார்க்கலாம், ஆக்ஷன் படம் பார்க்கணும்னு நினைக்கிறோம், பார்க்கலாம். டீசென்ட் வாட்ச் தான். அருண் விஜய் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஒரு ஆல்ரெடி தடம்ன்ற படத்துல டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு இது இருந்துச்சா கேட்டா இல்லை. பட் நம்ம அந்த படத்தோட இதை கம்பேர் பண்ணக்கூடாது. இந்த படத்துல டபுள் ஆக்ட் சொல்றாங்க, அது நீங்க வந்து தியேட்டர்ல பாருங்க. நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஆக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாலாம் இல்லை, தேவைப்படுற இடத்துல தான் வச்சிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. சாம்சிஎஸ் மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஒரே பாட்டு தான், அது ஓரளவுக்கு ஓகே. நிறைய பாட்டு வைக்காதது நல்லா தான் போச்சு. டீசென்ட் வாட்ச் தான், இன்னும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே எல்லாம் ஓகே தான்.
டீசென்ட் வாட்ச் தான் படம். ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் அவ்வளோ காட்டல. இவங்க அருண் விஜய் வச்சு தான் மோஸ்ட்டாக படம் மூவ் ஆகும். படம் நல்லா தானே இருந்தது. என்ன ஃபைட் சீன் தான் அதிகமாக வச்ச மாதிரி இருந்தது. அருண் விஜய் ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஆக்ஷன் கொஞ்சம் நிறைய இது ஆக்ஷனாக பண்ண மாதிரி இருந்தது. ஓவர் ஃபைட் சீன்லாம் நிறைய இருந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் கம்மி பண்ணி இருந்திருக்கலாம். மித்தபடி டபுள் ஆக்ஷன் கொஞ்சம் சீன் தான் வந்த மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கு. மித்தபடி எல்லாமே நல்லா இருந்ததுண்ணா. ஹீரோயினுக்கு நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்கண்ணா. கதைலாம் நல்லா இருந்துச்சு. பிஜிஎம்லாம் ஓகே தானே. கொஞ்சம் ஃபைட் சீன் மட்டும் ஓவராக சவுண்டாக அந்த மாதிரி இருந்தது. மித்தபடி ஓகேண்ணா. பார்க்கலாம்ண்ணா. நல்லா இருந்துச்சுண்ணா. ஓகே. சைண்ட் ஆஃப் சூப்பரா இருந்துச்சு, அவ்வளவுதான். இல்ல, நான் அந்த தடம் மாதிரி இருக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்தேன். ஆனா அந்த மாதிரி இருந்தா இது ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம். ரெட்டத்தலன்னு ஒரு 10 மினிட்ஸ் தான் அந்த கேரக்டர் ரிவ்யூ பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் இருக்கு, அவ்வளவுதான். ஆக்ஷன் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஸ்டண்ட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அது எல்லாமே செமையா பண்ணியிருந்தாங்க. பிஜிஎம் சூப்பரா போட்டிருந்தாரு. அவரோட சாங் ஒரே சாங் தான், கண்ணம்மா சாங் மட்டும் தான் வச்சிருந்தாரு. பிஜிஎம் நல்லா பண்ணிட்டாரு. பிஜிஎம் சூப்பரா போட்டிருந்தாரு. ஹீரோயின் ஆக்டிங் ஓகே தான். அருண் விஜய் ஆக்டிங் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீரோயின் ஆக்டிங் ஓகே தான். அருண் விஜய் ஆக்டிங்காக பார்க்கலாம் ஒன் டைம், அவ்வளோதான். படத்தை என்ன ரொம்ப ஆசைப்பட்டா எதுவுமே கிடைக்காது அப்படின்னு ஒரு தீம் எழுதியிருக்காங்க. அந்த ஸ்டோரி வைஸாக இன்னும் டெவலப் பண்ணியிருக்கான். ஏன்னா 2 மணி நேரம் தான் படம், அழகாக காமிச்சிருக்கான். ஆனால் மிஸ் பண்ணிட்டாங்க, ஸ்க்ரீன் பிளேல மிஸ் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ. ஒன் டைம் பார்க்கலாம்.